Hello students, welcome back to Binary Tutorials. இன்னைக்கு இந்த செஷன்ல நாம 12th Applied Mathsல எப்படி அதிக மார்க் வாங்கலாம் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? Applied Maths காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து படிக்கிற ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் அது. ஹையர் ஸ்டடீஸ் போறதுக்குலாம் நமக்கு மார்க் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த சப்ஜெக்ட்ல நாம எப்படி அதிக மார்க் வாங்கலாம் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். இந்த செஷன்ல நாம क्वेश्चन பேப்பர் பேட்டர்ன் எப்படி இருக்கும், இதுக்கு முன்னாடி என்னென்ன क्वेश्चंस எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, மாடல் பேப்பர் எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் நாம. ஓகேங்களா? இதற்கு அடுத்து வரும் செஷன்ல நாம எந்தெந்த சாப்டர்ல எப்படி நாம படிச்சா மார்க் அதிகமா ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இப்போ இந்த செஷனுக்கு நாம போவோம். இப்போ நம்ம क्वेश्चन பேப்பர் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நம்ம முதல்ல क्वेश्चन பேப்பர் பேட்டர்ன், क्वेश्चन பேப்பர்ஸ்ல எத்தனை செக்ஷன் இருக்கு, ஒவ்வொரு செக்ஷன்ல எவ்வளோ மார்க் क्वेश्चंस, எத்தனை क्वेश्चंस கேட்பாங்க, நம்ம எவ்வளோ ஆன்சர் பண்ணணும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் நம்ம இப்போ. ஓகேங்களா? செக்ஷன் ஏ, இந்த செக்ஷன் வந்து அப்ஜெக்டிவ் டைப் 1 மார்க் क्वेश्चंस இது எல்லாமே. ஓகேங்களா? மொத்தம் எத்தனை क्वेश्चन கேட்பாங்க? 20 क्वेश्चन கேட்பாங்க. அந்த 20 क्वेश्चनல 18 क्वेश्चन வந்து 1 மார்க் क्वेश्चन ஆப்ஷன்ஸோட இருக்கும். அதுல கரெக்டான ஆன்சர் நாம சூஸ் பண்ணி எழுதணும். கடைசி 2 क्वेश्चन எப்படி இருக்கும் அப்படின்னா அசர்ஷன் அண்ட் ரீசன்ல இருக்கும். ஓகேங்களா? so each question carries 1 mark, so total mark is going to be 20 mark. is it clear? so first section A ல 20 1 mark question கேட்பாங்க. அதுல 18 question வந்து objective type question with 4 choices. கரெக்டான சாய்ஸை நாம சூஸ் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட் செக்ஷன் பி, இது 2 மார்க் क्वेश्चंस ஆன்சர் பண்ற ஏரியா. வெரி ஷார்ட் ஆன்சர். இஸ் இட் கிளியர்? இதுல பார்த்தோம் அப்படின்னா 5 क्वेश्चन நாம ஆன்சர் பண்ணணும். எல்லா क्वेश्चनமே ஆன்சர் பண்ணணும் நாம. क्वेश्चन நம்பர் 21ல இருந்து 25 வரையிலும். பட் 2 क्वेश्चनல நமக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா இன்டர்னல் சாய்ஸ் தான் கொடுப்பாங்க. எய்தர் ஆர், இட் கேன் பி எனி क्वेश्चन. ஓகே, அது 21st क्वेश्चனா இருக்கலாம், இல்ல 22nd क्वेश्चனா இருக்கலாம். எந்த क्वेश्चनல வேணாலும் அவங்க கேட்கலாம் அந்த எய்தர் ஆர் क्वेश्चन. ஆனா அந்த எய்தர் ஆர் क्वेश्चन கேட்கும்போது எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஒரே சாப்டர்ல இருந்து தான் வரும். இந்த சாப்டர் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஒரு क्वेश्चन, அதுக்கு சாய்ஸ் வந்து செகண்ட் சாப்டர்ல கேட்க மாட்டாங்க. நம்ம क्वेश्चंस வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஒரே சாப்டர்ல இருந்து தான் கேட்பாங்க. எய்தர் ஏ ஆர் பி. சப்போஸ் மேட்ரிசஸ்ல கேட்கறாங்க வச்சுங்க, ஒரு क्वेश्चन வந்து மேட்ரிசஸ்ல இருக்கும், இன்னொரு क्वेश्चन டிட்டர்மினன்ட்ஸ்ல இருக்கலாம், இல்ல 2 क्वेश्चनமே மேட்ரிசஸ்ல இருக்கலாம். ஆனா அது வந்து இன்டர்னல் சாய்ஸ்ல தான் கேட்பாங்க. நமக்கு ஓபன் சாய்ஸ் கிடையவே கிடையாது நம்ம क्वेश्चन பேப்பர்ல. 7 क्वेश्चन கொடுத்து ரைட் எனி 5, क्वेश्चन பேப்பர் will not be like that. is it clear? அப்போ 7 क्वेश्चन கேட்பாங்க, இல்ல 5 क्वेश्चन ஆன்சர் பண்றோம். அந்த 5 क्वेश्चनமே கம்பல்சரி क्वेश्चन தான். அதுல 2 क्वेश्चन வந்து இன்டர்னல் சாய்ஸ் இருக்கும். so 5 into 2 it is going to be 10. next ஷார்ட் ஆன்சர் 3 மார்க் क्वेश्चंस. 3 மார்க் क्वेश्चनல எவ்வளவு எழுத போறோம் நாம அப்படின்னா 6 क्वेश्चन எழுதணும் நாம. क्वेश्चन நம்பர் 26ல இருந்து 31 வரையிலும். क्वेश्चन நம்பர் 26ல இருந்து 31 வரையிலும் இருக்கும் நமக்கு. ஓகே, அதுல 2 क्वेश्चनக்கு திருப்பி என்னது இன்டர்னல் சாய்ஸ் இருக்கும். we will be having internal choice. we should answer either A or B and each question carries 3 mark. ஒவ்வொரு क्वेश्चनக்கு எவ்வளவு மார்க் கொடுக்கறாங்க? நமக்கு 3 மார்க் கொடுக்கறாங்க. so 6 into 3 18 marks. section D, long answer 5 மார்க் क्वेश्चंस. அந்த 5 மார்க் क्वेश्चनல அதுல எத்தனை क्वेश्चन கொடுக்கறாங்க? நமக்கு 4 क्वेश्चन. that is from question number 32 to 35, 32 33 34 35, 4 questions. அந்த 4 क्वेश्चनமே நம்ம ஆன்சர் பண்ணனும். அந்த 4 क्वेश्चनல ஏதாவது 2 क्वेश्चनல இன்டர்னல் சாய்ஸ் கொடுப்பாங்க. is it clear? so 4 into 5 it is going to be 20 mark. and the last one, section E, case study question. 3 क्वेश्चन கொடுப்பாங்க. அந்த 3 क्वेश्चनமே நம்ம ஆன்சர் பண்ணனும். we have to answer all the 3 questions, no internal choice and all. okay, this is question number 36 to 38. so 3 into 4 12 mark. so இதான் நம்ம क्वेश्चन பேப்பரோட blueprint. we are going to answer 20 objective question, 5 2 mark question
6 3-mark question, 4 5-mark question, and 3 case study question. Is it clear? So total marks is going to be 80 marks. So இப்போ நமக்கு என்னென்ன சாப்டர் இருக்கு, ஒரு சாப்டர்ல இருந்து எவ்வளவு மார்க் கேட்பாங்க அப்படின்றத பத்தி பார்க்கலாம் நாம இப்போ. So unit wise mark allocation, ஒவ்வொரு சாப்டர்ல நமக்கு எவ்வளவு மார்க் கேட்பாங்க அப்படின்றது அவங்களே கொடுத்திருக்காங்க. CBSE board they have allocated for each chapter how much mark will be asked. First chapter numbers, quantification and numerical applications. எவ்வளவு மார்க் கேக்குறாங்க, அதுல இருந்து 11 மார்க் கேக்குறாங்க. 11 marks will be asked from first chapter, chapter 1 or unit 1, whatever it may be. Is it clear? Next chapter algebra. Algebra is nothing but matrices and determinants combine பண்ணி கேக்குறது தான் algebra அப்படினு சொல்லிருக்காங்க. So matrices and determinants, இது ரெண்டுத்துல இருந்தும் நமக்கு என்ன கேட்பாங்க, எவ்வளவு மார்க் கேட்பாங்க, 10 மார்க் கேட்பாங்க. So 10 மார்க் ஃபுல்லா நமக்கு matrices and determinantsல இருந்து வரப்போகுது. அடுத்து calculus. Calculus is going to be the biggest chapter. ஏன்னா அதுல நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. calculus பொறுத்தவரையில நமக்கு differential calculus, integral calculus and ordinary differential equation, ODE. So மூணு கான்செப்ட்டை சேர்த்து தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க கால்குலஸ்னு சொல்றாங்க. அண்ட் ஒவ்வொரு பார்ட்லையுமே டிஃபரன்ஷியல் கால்குலஸ்ல நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு, இன்டெகிரல் கால்குலஸ்ல நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு, ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. ஓகே, அது எல்லாத்தையும் நம்ம படிச்சாதான் we can answer 15 marks. Is it clear? Next, probability distribution. Probability distribution we are going to get 10 marks. 10 மார்க் வரப்போகுது. அங்க probability distribution நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு நமக்கு. random variable, discrete random variable பத்தி தான் படிக்க போறோம் நாம. அதுல mean and variance ஒரு கான்செப்ட் இருக்கு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா binomial distribution, Poisson distribution and normal distribution. இது எல்லாமே நம்ம படிச்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், இதுல 10 மார்க் நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் inferential calculus. அதுல இருந்து எவ்வளவு மார்க் வரப்போகுது, 5 மார்க் வரப்போகுது நமக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் நம்பர் அண்ட் டைம் பேஸ்டு டேட்டா. ட்ரெண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது. நமக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து என்னன்னா மூவிங் ஆவரேஜ் மெத்தட் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா ஃபிட்டிங் ஏ ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ அது ரெண்டும் நம்ம படித்தோம் அப்படின்னா we are going to get 6 mark. ஸோ இது ரெண்டுமே தான் சின்ன சாப்டர்ஸ் and we are going to get less mark from there. Is it clear? Inferential statistics and this one. Inferential statistics we are going to get testing. Is it clear? Sampling and testing. Next, financial mathematics and second highest mark. 15 marks we are going to get from there. Is it clear? EMI calculation, sinking fund and all we are going to get it. And the last one is going to be linear programming. We are going to get 8 marks. So totally we are going to get 80 marks. Okay. So we are going to have 8 chapter. From that 8 chapter, calculus and financial mathematics is going to be 30 marks we are going to get. Out of 80, 30 marks are going to be asked from these 2 chapters. And remaining 6 chapters are going to be contributing 50 marks. Is it clear? So this is the blueprint or structure for the question paper. How much mark will be asked from each chapter. Okay. இப்போ நீங்க எத்தனாவது பேட்ச் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2022ல தான் அப்ளைட் மேத்தமேட்டிக்ஸ் கொண்டு வந்தாங்க. 2022 வந்து கொரோனா முடிஞ்சு வந்த பேட்ச் அது. அதனால அவங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து 2 டைப்ல வச்சிருந்தாங்க, டேர்ம் 1 அண்ட் டேர்ம் 2. டேர்ம் 1ல வந்து அப்ஜெக்டிவ்ஸ், டேர்ம் 2 வந்து டிஸ்கிரிப்டிவ் மாதிரி வச்சு மார்க் கொடுத்தாங்க. அந்த பேப்பரை நம்ம கன்சிடர் பண்ணல. அப்படி விட்டுட்டோம் அப்படின்னா 2022 விட்டுட்டோம் அப்படின்னா we have 3 question papers, 2023, 24, 25. We are not going to consider the compartment question papers. So we are going to analyze how they asked in the previous years. Is it clear? So unit wise, year wise, we are going to analyze the question paper. Is it clear? The first chapter, number, quantification, numerical application. அந்த சாப்டர் எடுத்தோம் அப்படின்னா according to the board norms we are going to get 11 marks. Okay,
In 2023 we got 11 marks, 2024 also we got 11 marks, 2025 also we got 11 marks. Is it clear? Second chapter, algebra, that is matrices and determinants we are going to consider. In that, if you see, they allocated 10 marks for algebra. In 2023 alone we got 11 marks, remaining 2 papers we got exactly 10 marks. And the calculus, they are given 15 marks according to the board, CBSE board. The mark allocation for that particular chapter calculus is going to be 15, and we got in 23, 24, 25 மூணு எக்ஸாம்லயுமே நமக்கு எவ்வளவு மார்க் கேட்டிருக்காங்க? 15 மார்க் 15 மார்க் 15 மார்க் கரெக்டா கேட்டிருக்காங்க. அடுத்தது probability distribution, random variable, mean variance, and what is that, binomial distribution, Poisson, and normal distribution. எவ்வளவு மார்க் அலோகேட் பண்ணிருக்காங்க? 10 மார்க். 2023 ல 10 மார்க் கேட்டிருக்காங்க. 2024 ல 8 மார்க்ஸ் தான் வந்திருக்கு. 2025 ல 10 மார்க்ஸ் வந்திருக்கு. Inferential statistics, அதாவது sampling techniques, sampling, okay, t-test. அதில் பார்த்தோம் அப்படின்னா 2023 ல 5 mark they asked, and 2024 they asked 8 marks, 2025 again 5 marks. Next, index number and time based data. Okay, according to board it is going to be 6. In 23 they got 6 mark, 24 only 5 mark, 2025 it is going to be 7 marks. So there is a up and down in mark weightage. Next, financial mathematics. In financial mathematics we are going to have 15 marks. Okay, in 2023 they asked 14 mark, 2024 they asked 15 mark, 2025 they asked 14 mark. And LPP consistent, they asked 8 marks always in all the question papers. So first chapter and 8th chapter and 3rd chapter, there is no deviation according to the board weightage. They asked exactly what they told. Is it clear? So these are the analysis for the question papers on 23, 24, 25 board examination paper with respect to the mark allocation. ஓகே, இது வரைக்கும் நாம 3 கொஸ்டின் பேப்பர்ல ஒவ்வொரு சாப்டர்ல இருந்து எவ்வளவு மார்க் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் நாம. ஓகேங்களா? இப்போ நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லயும் எத்தனை 1 மார்க், எத்தனை 2 மார்க், எத்தனை 3 மார்க், எத்தனை 5 மார்க், எத்தனை கேஸ் ஸ்டடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத பத்தி அனலைஸ் பண்ண போறோம் நாம. How this 11 marks are going to be contributed. Is it clear? இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர் எடுத்துக்கிறோம். 2023 ல they asked 4 1 mark questions and 3 2 mark question and 2 3 mark question. Is it clear? There is no 5 mark and no case study questions. Is it clear? Now this 3 questions. Okay, how it is asked? One question is either or. Is it clear? One question is either or and one separate question. So we are going to get full 2 mark question we got. நமக்கு வந்திருக்கு 2023 ல 2 mark questions matrices and determinantsல இருந்து மட்டுமே 2 question கேட்டிருக்காங்க. அதாவது அந்த question நம்பர் 21 ல இருந்து 26 25க்குள்ள 21 ல இருந்து 25க்குள்ள 5 questionல 2 mark question நமக்கு எதுல இருந்து வந்திருக்கு? ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து வந்திருக்கு. நம்பர்ஸ், குவான்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன். இப்போ நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, லாஸ்ட் 3 இயர் கொஸ்டின் பேப்பர்ல ஒவ்வொரு சாப்டர்ல இருந்து எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்றத பார்த்திருக்கோம். இதுல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர், லாஸ்ட் சாப்டர்ல இருந்து எந்த வேரியேஷன்ஸும் இல்லை. மற்ற சாப்டர்ஸும் ரொம்ப வேரியேஷன்ஸ்லாம் இல்லை. வேரியேஷன்ஸ் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா 1 மார்க் 2 மார்க் தான் வேரியேஷன்ஸ் இருக்கு. புரியுதுங்களா? இப்போ அடுத்தடுத்த ஸ்லைட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த 11 மார்க் எப்படி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து நமக்கு எத்தனை 1 மார்க் கேட்டிருக்காங்க, எத்தனை 2 மார்க், எத்தனை 3 மார்க், எத்தனை 5 மார்க், எத்தனை கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் நாம இப்போ. ஓகேங்களா? So first chapter, number,
குவான்டிஃபிகேஷன் அண்ட் நியூமரிக்கல் அப்ளிகேஷன் அப்படின்றது டாபிக். அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 2023ல் 4 1 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 3 2 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 2 3 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. there is no question for 5 மார்க் அண்ட் கேஸ் ஸ்டடி கொஸ்டின். 2024ல் பார்த்தீங்க அப்படின்னா 3 1 மார்க்கு, ஒரே ஒரு 3 மார்க்கு, ஒரு 5 மார்க். அண்ட் இயர் 2025ல் பாருங்க, 2 1 மார்க்கு, 4 2 மார்க் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஒரு 3 மார்க் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. நோ 5 மார்க், நோ கேஸ் ஸ்டடி கொஸ்டின். அந்த கலர் பண்ணலாம் நான் அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுறேன் நான். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ், அல்ஜிப்ரா. அல்ஜிப்ராவில் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் 4 1 மார்க் 2023ல் 4 1 மார்க்கு, 2 2 மார்க்கு, 3 மார்க் கிடையாது, 2 5 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2024 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா we got ஓகே, நமக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 2 1 மார்க் வந்திருக்கு, 3 2 மார்க் கொஸ்டின் வந்திருக்கு, ஒரே ஒரு கேஸ் ஸ்டடி கொஸ்டின் வந்திருக்கு. 2025ல் அனலைஸ் பண்ணதில் என்ன தெரியுது அப்படின்னா 3 1 மார்க்கு, ஒரு 2 மார்க் கொஸ்டின், 2 5 மார்க் கொஸ்டின். அந்த 2ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னல் சாய்ஸில் இருக்கிறது, அதனால 2ன்னு போட்டிருக்கோம் நாம. ஓகேங்களா, எய்தர் ஆர்ல வர கொஸ்டின்ஸ் அது எல்லாமே. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கால்குலஸில் டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெகிரல் கால்குலஸ் அண்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், இந்த 3 சேர்ந்து தான் கால்குலஸ் சொல்கிறோம் நாம. 5 1 மார்க்கு, ஒரு 2 மார்க்கு, ஒரு 3 மார்க்கு, 2 5 மார்க் கொஸ்டின். 2024 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4 1 மார்க், 3 மார்க்கில் பார்த்தோம் அப்படின்னா 3 கொஸ்டின் இருக்காது, 5 மார்க்கில் 2 இருக்கு. ஓகேங்களா, 2025ல் 6 1 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஒரு 5 மார்க் கொஸ்டின் அண்ட் 1 கேஸ் ஸ்டடி கொஸ்டின். இஸ் இட் கிளியர்? நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனில் பார்த்தோம்னா ஒரு 1 மார்க்கு, ஒரு 2 மார்க்கு, ஒரு 3 மார்க்கு, ஒரு கேஸ் ஸ்டடி கொஸ்டின். இஸ் இட் கிளியர்? 2024ல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 மார்க்கு, 2 5 மார்க் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, 2 5 மார்க் கொஸ்டின். அடுத்தது 2025 எடுத்தோம் அப்படின்னா 2 1 மார்க் கொஸ்டின், 2 2 மார்க் கொஸ்டின், 3 3 மார்க் கொஸ்டின். அந்த 3 3 மார்க் கொஸ்டின்ல எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கொஸ்டின் வந்து இன்டர்னல் சாய்ஸ், ஒரு கொஸ்டின் தனி கொஸ்டின். அப்போ 2 ஃபுல் கொஸ்டின் வந்து ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்தே வந்திருக்கும் நமக்கு அந்த எக்ஸாமில். அண்ட் நோ 5 மார்க் கொஸ்டின் அண்ட் நோ கேஸ் ஸ்டடி கொஸ்டின். நெக்ஸ்ட் இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதில் பார்த்தோன்னா 2 1 மார்க், ஒரு 3 மார்க், 5 மார்க் முடிஞ்சிடும் அதுலேயே. 2 1 மார்க் வந்து 2 மார்க், ஒரு 3 மார்க் கொஸ்டின் 3 மார்க். ஸோ 2 + 3 5 மார்க்ஸ். இயர் இஃப் யூ சி 2 1 மார்க், 2 3 மார்க். 2 3 மார்க்ன்றது என்ன அப்படின்னா இன்டர்னல் சாய்ஸ் வச்சு இருக்கிறது. இன்டர்னல் சாய்ஸ், both the questions are from the same chapter. ஓகே, ஸோ அதில் ஒரு கொஸ்டின் தான் நம்ம அட்டன் பண்ண முடியும். ஸோ 1 × 3 3, 3 + 2 5. அண்ட் இயர் 2025ல அதே மாதிரி தான் 2 1 மார்க், ஒரு 3 மார்க் ஓவர். அண்ட் இண்டெக்ஸ் நம்பர் அண்ட் டைம் சீரிஸ் சேம் வே, ஒரு 1 மார்க், ஒரு 5 மார்க். இதில் 2024ல் ஒரு 1 மார்க், ஒரு கேஸ் ஸ்டடி கொஸ்டின். அண்ட் 2025ல பார்த்தீங்க அப்படின்னா 2 1 மார்க் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின் இன்டர்னல் சாய்ஸில். ஸோ 5 + 2 you will be getting 7 மார்க்ஸ் இந்த எக்ஸாமில். ஓகே, நெக்ஸ்ட் ஃபைனான்ஷியல் மேத்தமேட்டிக்ஸ். ஓகே, அண்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் ஈக்குவலன்ட் டு கால்குலஸ். யூ ஆர் கோயிங் டு கெட், யூ காட், யூ ஆர் நாட் கோயிங் டு கெட்ல, யூ காட் ஆல்ரெடி. அதாவது 2026ல் நம்ம கேட்டிருக்காங்க ஏற்கனவே 2 1 மார்க் கேட்டிருக்காங்க, 2 3 மார்க் கொஸ்டின், அது இன்டர்னல் சாய்ஸில் இருக்கு. அதில் நம்ம 1 தான் எழுத முடியும். we can answer only 1. is it clear? அப்புறம் ஒரு 5 மார்க் கொஸ்டின், ஒரு கேஸ் ஸ்டடி கொஸ்டின். ஸோ 5 + 4 9 மார்க், இதில் ஒரு 3 மார்க் 12 + 2. ஸோ வில் கெட் 14 மார்க்ஸ். 2024ல் you are going to get 3 1 mark question, 2 mark questions 3 and 3 mark question internal choiceல வந்திருக்கு நமக்கு. அதில் ஒன்று தான் எழுத முடியும், ஒரு 5 மார்க் கொஸ்டின். 2025ல பார்த்தோம் அப்படின்னா 2 அப்ஜெக்டிவ் கொஸ்டின், ஒரு 3 மார்க் கொஸ்டின், ஒரு 5 மார்க் கொஸ்டின், ஒரு 4 மார்க் கொஸ்டின். ஸோ here you are going to get only 14 marks. அடுத்த சாப்டர்
very important chapter, linear programming. You are going to get 8 marks. How they asked in 8 mark weightage. In the 2023, they asked one 1 mark, one 3 mark, one case study question. And you can very well see that in linear programming, consistently they are asking LPP in case study question. You can very well see that. நல்லா தெரியுது பார்க்கும்போது கொஸ்டின் பேப்பர் பேட்டர்னில் பார்க்கும்போது அந்த 3 வருஷம் கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கேஸ் ஸ்டடி கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக எதில் இருந்து வருது அப்படின்னா எல்பிபியிலேருந்து வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ இனி வரும் காலங்களில் நம்ம என்ன பண்ணலாம், அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம எல்பிபியிலேருந்து நமக்கு வர்றதுக்கு. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 20 அப்ஜெக்டிவ்ஸ், இங்கே 7 2 மார்க்னு கொடுத்துருக்கோம் நம்ம. கரெக்டுங்களா? வாட் இஸ் 7 2 மார்க்? Totally in the question paper in 2 mark subdivision we are going to have 7 questions. But in question paper you will be having question number from 21 to 25. Question paper பார்த்தோம் அப்படின்னா 21 ல இருந்து 25 வரல தான் நமக்கு question number கொடுத்திருப்பாங்க. ஆனா அந்த 5 கொஸ்டின்லயே நமக்கு மொத்தமா எத்தனை கொஸ்டின் இருக்கும்? 7 கொஸ்டின் இருக்கும். அதுல 2 கொஸ்டின்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எய்தர் ஆர்ல இருக்கும் நமக்கு. அந்த எய்தர் ஆர்ல வர கொஸ்டின்ஸ் எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே சாப்டர்ல இருந்து தான் வரப்போகுது. நல்லா தெளிவா பார்த்துக்கணும் நம்ம. ஓகேங்களா? இல்ல நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 2 மார்க் கொஸ்டினில் சான்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 சாப்டர்லேருந்து கொஸ்டின் வரவே இல்லை 2 மார்க் கொஸ்டினில். 3 மார்க்கில் பார்த்தோன்னா 2 சாப்டரில் வரல, 5 மார்க் கொஸ்டினில் பார்த்தோன்னா 3 சாப்டரில் வரல. அப்போது அந்த கொஸ்டின் பேப்பர் செட்டர் எப்படி விருப்பப்படுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின்ஸு சாப்டர்ஸு சூஸ் பண்ணுவாங்க. அப்போ நாம் வந்து என்ன ப்ரிடிக்ட் பண்ண முடியாது அப்படின்னா we cannot predict from this chapter we are going to get compulsorily 2 மார்க் கொஸ்டின் ஆர் 3 மார்க் கொஸ்டின் ஆர் 5 மார்க் கொஸ்டின் அப்படின்றத நம்ம என்ன பண்ண முடியாது, ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இந்த சாப்டர்லேருந்து எனக்கு 2 மார்க் கொஸ்டின் வரும், இந்த சாப்டர்லேருந்து நமக்கு 3 மார்க் கொஸ்டின் வரும், இதுலேருந்து கம்பல்சரியாக 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றது நமக்கு உத்தரவாதம் கிடையாது. அதனால நம்ம நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா எல்லா சாப்டர்லையும் நாம நல்லா தரோவாக இருக்கணும். எக்ஸாம்பிள்ஸில் தரோவாக இருக்கணும், எக்ஸசைஸ் ப்ராப்ளத்தில் தரோவாக இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கும் மேலே நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும், மாடல் பேப்பர்ஸை ஒர்க் அவுட் பண்ணணும். கொஸ்டின் பேப்பர்ஸை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நிறைய ஒர்க் அவுட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு மார்க் அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட் அண்ட் ரெடியூசஸ் மிஸ்டேக்ஸ். இஸ் இட் கிளியர்? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025-26க்கு சிபிஎஸ்இ கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்க மாடல் கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ண போகிறோம். அந்த கொஸ்டின் பேப்பரில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எந்தெந்த சாப்டர்லேருந்து எவ்வளோ மார்க் கேட்டிருக்காங்க, இது ஒரு கைட்லைன்ஸ் தான். இப்படியே தான் வரும்ன்றலாம் நம்ம என்ன பண்ண முடியாது, ப்ரிடிக்ஷன்லாம் பண்ண முடியாது நம்மளால். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ஒரு கைட்லைனாக வச்சுக்கிட்டு நாம் நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை ப்ரொசீட் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த ப்ளூ பிரிண்ட்டில் நமக்கு க்ரீனில் மார்க் பண்ணியிருக்காங்கல்ல 2 2 2ன்றது எல்லாமே, அந்த 2 2 2ன்றது எல்லாமே என்னென்னா இன்டர்னல் சாய்ஸ் கொஸ்டின். வி ஆர் கோயிங் டு கெட் 2 கொஸ்டின்ஸ் இன் எய்தர் ஆர். இந்த எல்லோவில் இருக்க பாருங்க 3 3 3 அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் என்ன அப்படின்னா இன்டர்னல் சாய்ஸில் இருக்க 2 கொஸ்டின் பிளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு கொஸ்டின். தட் இஸ் இன் 2023 they asked 3 questions, correct, from matrix and determinant, sorry not matrix and determinant, number quantification, numerical application. கரெக்ட்டுங்களா? அதில் ஒரு கொஸ்டினில் எய்தர் ஆர் ரெண்டுமே குவான்டிஃபிகேஷனில் வந்திருக்கு. அதாவது இந்த ரேஸ், பைப்பு, போட்டு அந்த மாதிரி சம்ஸ் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இன்னொரு கொஸ்டின் அது இல்லாமல் வேற இன்இக்வாலிட்டி அது மாதிரி கேட்டிருக்கிறாங்க. அப்போ 3 கொஸ்டின் வந்திருக்கு அந்த இதில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா. அடுத்தது 2024ல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அல்ஜீப்ரா 2 மார்க் கொஸ்டினில் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த 3 கொஸ்டின் எப்படி இருக்குன்னா தனித்தனியாக வேற வேற கொஸ்டின்ஸ் கிடையாது. 2 கொஸ்டின் வந்து மேக்ஸிமம் மினிமா இல்லைன்னா சின்ன கான்செப்டில் கால்குலஸில் இருக்கிற கான்செப்டில் 2 கொஸ்டின் எய்தர் ஆரில் ஒரு 2 கொஸ்டின் எய்தர் ஆரில், அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு கொஸ்டின் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸில் கேட்டிருக்கலாம். ஸோ அது மாதிரி வரலாம் அந்த 3 கொஸ்டின். ஓகேங்களா? இப்போ இந்த 2ன்றது ரெட்டில் இருக்கு இல்லைங்களா, அது என்ன அப்படின்னா 2 டிஃபரெண்ட் கொஸ்டின் ஃப்ரம் தி சேம் சாப்டர். எய்தர் ஆர்லாம் கிடையாது. கொஸ்டின் நம்பர் 26 ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா 28ல் அதே சாப்டர்லேருந்து வேற கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. அப்படி கேட்டது தான் இந்த ரெட்டில் போட்டிருக்க இந்த 2 கொஸ்டின். இஸ் இட் கிளியர்? இங்கே 4 கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. கரெக்டுங்களா? அதில் பார்த்தீங்க அப்படின்னா 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து எய்தர் ஆர்ல 2 கொஸ்டின், அது இல்லாமல் 2 கொஸ்டின் தனியாக இருக்கு. அப்போ அந்த ஒரு சாப்டர் நீங்கள் படிச்சுட்டு போயிருந்தீங்க அப்படின்னா 2025ல்
3 2 மார்க் ஈஸியாக அடிச்சுட்டு எழுதிருக்கலாம். ஸோ இந்த கலர் கான்ஃபிகரேஷன்றது இதுதான் இப்போ கொடுத்துருக்கோம் நாங்கள். ஓகேங்களா? அதில் 2ன்னு போட்டு க்ரீனில் போட்டிருந்தோம் அப்படின்னா எய்தர் ஆர் கொஸ்டின் அந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கம்பல்சரியாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அட்டம் பண்ணியிருக்கணும் அப்படின்றது தான் அது. 2ன்றதுல க்ரீன் பண்ணியிருக்கிறது. 3ன்னு போட்டு எல்லோவில் மார்க் பண்ணியிருக்கிறது, ஹைலைட் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா ஒரே சாப்டர்லேருந்து ஒரு இன்டர்னல் சாய்ஸ் கொஸ்டின், அதாவது 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஓகே, அதுதான் அந்த 3ன்றது எல்லோவில் இருக்கிறது. இந்த 2 ரெட்டில் இருக்கிறது என்ன மீனிங் அப்படின்னா ரெண்டுமே வேற வேற கொஸ்டின், எய்தர் ஆர் கொஸ்டின் கிடையாது. they are going to be asked in different questions. வேற வேற கொஸ்டின் நம்பர்ல கேட்டிருக்கிற கொஸ்டின். ஆனால் அது என்னது ஒரே சாப்டர்ல தான் வந்திருக்குது, டெஸ்டிங்ல சாம்பிளிங்ல இருந்து வந்திருக்கு நமக்கு. 4ன்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எய்தர் ஆர் கொஸ்டின், அது இல்லாமல் 2 2 மார்க் தனித்தனியாக கேட்டிருக்காங்க, 4 கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க நமக்கு. ஓகேங்களா? இதுதான் அந்த கலர் கோடிங். இஸ் இட் கிளியர்? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த இயருக்கு 2025-26க்கு பார்த்தீங்க அப்படின்னா மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காங்க சிபிஎஸ்சியில். அந்த கொஸ்டின் பேப்பரில் என்னென்ன கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்கிறாங்க, என்னென்ன கொஸ்டினில் எத்தனை 1 மார்க் எந்தெந்த சாப்டர்லேருந்து கேட்டிருக்கிறாங்க, 2 மார்க் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்கிறாங்க, எந்தெந்த இதுக்கு நிறைய வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ மாடல் கொஸ்டின் பேப்பர் 2025-26 சாப்டர் வைஸ் we are going to analyze. So first chapter, number, quantification and numerical application. According to blueprint we are going to get 11 mark. Okay, அந்த question paperல எப்படி கொடுத்திருக்காங்கன்னா 3 1 mark கேட்டிருக்காங்க, 2 mark எதுவும் கேட்கல, 3 markல 1+1, 3 markல 1+1. 1+1 ன்னா என்ன அர்த்தம்னா எய்தர் ஆர்ல வரல, தனித்தனியே கேட்டிருக்காங்க, 2 டிஃபரெண்ட் கொஸ்டினா கேட்டிருக்காங்க 3 மார்க்ல. அப்புறம் 5 மார்க்ல கொஸ்டின் இல்லை, கேஸ் ஸ்டடி கொஸ்டினும் இல்லை. அப்போ எவ்வளோ மார்க் வந்திருக்கு? இப்போ நமக்கு 9 மார்க் தான் வந்திருக்கு. ஸோ இது ஒரு 3 மார்க் கொஸ்டின் செப்பரேட்டா, இது ஒரு 3 மார்க் செப்பரேட்டா, இது 3 1 மார்க் கொஸ்டின். ஸோ 3 + 3 6, 6 + 3 9. அடுத்த சாப்டர் அல்ஜிப்ரா, மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ்ல எப்படி கேட்டிருக்காங்க பார்க்கலாம். அக்கார்டிங் டு ப்ளூ பிரிண்ட் we have to get 10 மார்க், 10 மார்க் வரணும் நம்ம கொஸ்டின் பேப்பரில். இதில் பார்த்தோம் அப்படின்னா 4+1, 4+1 என்ன அர்த்தம் அப்படின்னா 4 அப்ஜெக்டிவ் டைப். இந்த 1ன்றது வந்து என்னன்னா அசர்ஷன் அண்ட் ரீசன். 19 20 வரதுல அந்த கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ 5 மார்க் அப்ஜெக்டிவ்லேயே கேட்டிருக்காங்க. அடுத்து 2 மார்க் கொஸ்டின் 2 கேட்டிருக்காங்க, அதாவது இன்டர்னல் சாய்ஸோட. அடுத்து 3 மார்க் எதுவும் இல்லை, 5 மார்க்கில் 2 கேட்டிருக்காங்க, அதாவது இன்டர்னல் சாய்ஸ். ஸோ எவ்வளோ மார்க் கேட்டிருக்காங்க? 12 மார்க் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் 2 மார்க் கம்மி பண்ணி இதில் 2 மார்க் என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்ட்ராவாக கேட்டிருக்காங்க. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இதுவும் இன்டர்னல் சாய்ஸ் கொஸ்டின், இதுவும் இன்டர்னல் சாய்ஸ் கொஸ்டின். 2 மார்க் கொஸ்டினில் ஒரு இன்டர்னல் சாய்ஸ் கொஸ்டின் அல்ஜிப்ராலேருந்து வந்திருக்கு, அதாவது மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸில். 5 மார்க் கொஸ்டினில் நம்ம கேட்டிருக்காங்க. இப்போ அடுத்த சாப்டர் கால்குலஸ், டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ் அண்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். 15 மார்க் கேட்கணும். நமக்கு 3 1 மார்க் கேட்டிருக்காங்க, 2 மார்க் ஒன்று கேட்டிருக்காங்க. 3 மார்க்கில் பார்த்தோம் அப்படின்னா 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இன்டர்னல் சாய்ஸு. 5 மார்க் 1, கேஸ் ஸ்டடி 1. ஸோ எவ்வளோ மார்க் வருது கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா 17 மார்க், 2 மார்க் எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கு இதில். அடுத்தது 4th சாப்டர் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். அதில் பார்த்தோம் அப்படின்னா 10 மார்க் கேட்கணும் நமக்கு, 1+1. இந்த 1+1ன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த 1 மார்க்ன்றது வந்து அசர்ஷன் ரீசன், இது அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின். ஸோ 2 மார்க். 2 மார்க் கொஸ்டினில் 1+2 அப்படின்னா என்ன அர்த்தம்னா ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனில் நமக்கு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 2 கொஸ்டினில் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒரு இன்டர்னல் சாய்ஸ், ஒரு கொஸ்டின் தனியாக. No 3 mark, no 5 mark, 1 case study question. So we are going to get 10 marks from here. So case study question 4 mark. So இது ஒரு 2 mark 6, இது ஒரு 2 mark 6, 6 + 2 8, 1 1. So totally 10 marks we are going to get in probability distribution. Next inferential statistics. Inferential statisticsல நமக்கு எவ்வளோ மார்க்னா 5 மார்க் தான். இந்த 5 மார்க் எப்படி கேட்டிருக்காங்கன்னா 2 அப்ஜெக்டிவ்ஸ் கேட்டுட்டாங்க. 2 மார்க் கிடையாது, 3 மார்க் ஒன்று கேட்டாங்க, 5 மார்க் இல்லை, கேஸ் ஸ்டடியும் கிடையாது. ஸோ யூ ஆர் கோயிங் டு கெட் 5 மார்க். அடுத்து
இண்டெக்ஸ் நம்பர் அண்ட் டைம் பேஸ்ட் டேட்டா, ட்ரெண்ட் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது. ட்ரெண்ட் வேல்யூஸ் we will find out by moving averages, அப்படி இல்லைன்னா ஃபிட்டிங் a straight line, least square method. ஸோ அக்கார்டிங் டு ப்ளூ பிரிண்ட் நமக்கு எவ்வளோ மார்க் வரணும் அப்படின்னா 6 மார்க் வரணும். 1 மார்க் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நோ 2 மார்க், நோ 3 மார்க், 5 மார்க் கொஸ்டின் 2 கேட்டிருக்காங்க, அதாவது இன்டர்னல் சாய்ஸ். அப்போ ஒன்று தான் அட்டம் பண்ண முடியும். ஸோ 5 + 1, அப்போ எவ்வளோ மார்க் வந்துடும் நமக்கு? 6 மார்க் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அடுத்து 7th சாப்டர் ஃபைனான்ஷியல் மேத்தமேட்டிக்ஸ். we are going to get 15 marks from this chapter. அப்போ 3 1 மார்க்கு, ஒரு 2 மார்க்கு, 2 3 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கேஸ் ஸ்டடி கொஸ்டின் இல்லை. எவ்வளோ மார்க் வருது இப்போ நமக்கு அப்படின்னா 13 மார்க் தான் வருது. ஓகே, லாஸ்ட்டாக லீனியர் ப்ரோக்ராமிங் 8 மார்க் கேட்கணும். ஸோ 1 மார்க் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 2 மார்க் இல்லை, 3 மார்க் 1, கேஸ் ஸ்டடி 1. ஸோ டோட்டலி யூ ஆர் கோயிங் டு கெட் 8 மார்க்ஸ். ஸோ இந்த 2 சாப்டரில் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சாப்டர் 2 மார்க் கம்மி பண்ணிவிட்டு இன்னொரு சாப்டர் என்ன பண்ணியிருக்காங்க? 2 மார்க் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சாப்டரும் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இஸ் இட் கிளியர்? And finally the total marks are going to be 80. So this is the question paper analysis for the model question paper. Model question paper analysis. எந்தெந்த சாப்டரில் என்னென்ன கான்செப்டில் கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். 1 மார்க்கில் எத்தனை கேட்டிருக்காங்க, 2 மார்க்கில் எத்தனை கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம இதில். ஓகே, யூனிட் வைஸ் வெயிட்டேஜ். அப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்படி சார் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது? நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறமா ஹையஸ்ட் மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா நோ அதர் கோ, எல்லா சாப்டரும் படிக்கணும், எல்லாத்தையும் படிக்கணும் நம்ம, அப்போ தான் நம்ம மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ ஆர்டர் ஆஃப் ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கும் நமக்கு அப்படின்னா ஹையஸ்ட் வெயிட்டேஜ் எது இருக்கு பார்க்குறோம்? ஃபைனான்ஷியல் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் கால்குலஸ். ஓகே, ஃபைனான்ஷியல் மேத்தமேட்டிக்ஸில் 15 மார்க் இருக்குது, கால்குலஸ் வந்து 15 மார்க் இருக்குது. ஃபைனான்ஷியல் மேத்தமேட்டிக்ஸ் ஏன் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும் நம்ம அப்படின்னா அதில் வெறும் ஃபார்முலா பேஸ்டு ப்ராப்ளம் தான் நிறைய இருக்கும். ஸோ அதை நம்ம தரோ பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். கால்குலஸில் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது, பட் செலக்டட் கான்செப்டில் தான் கொஸ்டின் கேட்குறாங்க. பட் அதே மாதிரி தான் வருமானது நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் பேசிக் டிஃப்ரென்ஷியேஷன் நல்லா தரவாக இருந்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக அந்த 15 மார்க்கும் என்ன பண்ணலாம், நம்ம எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்பர்ஸ் குவான்டிஃபிகேஷன் அண்ட் நியூமரிக்கல் அப்ளிகேஷன் 11 மார்க் கேட்குறாங்க. அதுக்கு அடுத்தது மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ்லேருந்து 10 மார்க் கேட்குறாங்க. அடுத்தது ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் 10. நெக்ஸ்ட் லீனியர் ப்ரோக்ராமிங் 8 மார்க்கு. தென் இண்டெக்ஸ் நம்பர் அண்ட் டைம் பேஸ்ட் டேட்டா 6 மார்க்கு. அண்ட் இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 5 மார்க். ஸோ இது மாதிரி ஆர்டர் பண்ணிக்கிட்டு நாம் தரோ பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா we can have the opportunity to score high mark. நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த ஆர்டரில் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணோம் அப்படின்னா. ஸோ டோட்டலி யூ ஆர் கோயிங் டு கெட் 80 மார்க்ஸ். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் இன் எக்ஸாமினேஷன். எக்ஸாமில் நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நம்ம எவ்வளோ அலோகேட் பண்ணலாம் அப்படின்றது ரஃபாக நம்ம கொடுத்துருக்கோம். அது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் ப்ரிப்பரேஷன் டைமை பொறுத்த நமக்கு அந்த வேல்யூஸ் மாறும். இது ஒரு கைட்லைன் தான், எவ்வளோ நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்றது. ஓகே, ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் எக்ஸாம் நம்ம ஆள் உள்ளே போனோன்னா நமக்கு எல்லாமே செக் பண்ணதுக்கு அப்புறமா 10 o'clock கொஸ்டின் பேப்பர் நம்ம கையில் கொடுப்பாங்க. 10 to 10:15 நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம கொஸ்டின் பேப்பரை படிக்க போகிறோம். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கேன் பண்ணுறோம். எதெல்லாம் நமக்கு ஈஸியாக இருக்குது, நம்ம படித்தது எதெல்லாம் இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணி நாம் மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். இஸ் இட் கிளியர்? அந்த 15 நிமிஷம் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பீரியட். ஓகே, அந்த 15 நிமிஷத்தை நம்ம எஃபெக்டிவாக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அடுத்து வர 3 மணி நேரத்தை நம்ம என்ன பண்ணலாம், நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி நம்ம எக்ஸாம் எழுதலாம். அந்த 15 மார்க்கில் அந்த 15 நிமிஷத்தில் நாம் கொஸ்டின் பேப்பரை நல்லா என்ன பண்ணணும், கோ த்ரூ பண்ணணும். கொஸ்டின்ஸை கரெக்டாக ஃபுல்லாக படிக்கணும். வி ஹாவ் டு ரீட் தி கொஸ்டின் ஃபுல்லி. பாதி வரலும் படிச்சா இந்த கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு நாமளாக என்ன பண்ணக்கூடாது, அசியூம் பண்ணிக்கூடாது இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஃபுல்லாக படித்தாதான் அந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியும். அப்போ ஒரு கேள்வியை நம்ம படித்தது பாதியிலே நிறுத்திட்டு இந்த கேள்வி நம்ம என்ன பண்ணக்கூடாது, அசியூம் பண்ணிக்கூடாது இந்த கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு செக்ஷன் ஏ 20 1 மார்க் கொஸ்டின். ஓகே, 20 மார்க்குக்கு நம்ம எழுத போகிறோம். ஒரு கொஸ்டினுக்கு 1.5 நிமிஷம் டைம் கொடுத்துருக்கோம், 30 minutes. இஸ் இட் கிளியர்? அடுத்து செக்ஷன் பி 2 மார்க் கொஸ்டின். எத்தனை கொஸ்டின் எழுதணும், நம்ம 5 கொஸ்டின் எழுதணும். இஸ் இட் கிளியர்? 10 மார்க் எழுத போகிறோம்.
20 minutes duration. அடுத்து செக்ஷன் சி 6 கொஸ்டின் எழுத போகிறோம். ஒரு கொஸ்டினுக்கும் 3 நிமிஷம் டைம் கொடுத்துருக்கேன் நான். சாரி 3 மார்க்கு ஒரு கொஸ்டினுக்கும். ஸோ 6 × 3 18 மார்க்கு எழுத போகிறோம். தி டோட்டல் டைம் அலோகேட்டட் இஸ் 40 minutes. 40 நிமிஷம் டைம் கொடுத்துருக்கேன் நான் அதுக்கு. அடுத்தது செக்ஷன் டி 5 மார்க் கொஸ்டின். 4 கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணோம். ஒரு கொஸ்டினுக்கு ஆனது 5 மார்க்கு. அப்போ 20 மார்க்கு டோட்டல் மார்க்கு 5 மார்க் கொஸ்டினை பொறுத்தவரையிலும் 45 minutes டியூரேஷன் கொடுத்துருக்கேன் ஆன்சர் பண்ணுறதுக்கு. கடைசியாக கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸ் 3 கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும். 4 marks each. ஸோ 12 marks வரும். ஸோ 10 minutes கொடுத்துருக்கோம் ஒரு கொஸ்டினுக்கும். ஸோ 3 × 10 30. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இட் கம்ஸ் அரவுண்ட் 175 minutes. இஸ் இட் கிளியர்? சாரி 5 7 11 13 165 minutes தான் வருது. பேலன்ஸ் 15 minutes நீங்கள் என்ன பண்ணலாம், கொஸ்டின் பேப்பரை சாரி ஆன்சர் ஷீட்டை ரிவைஸ் பண்ணிக்கலாம். நம்ம we can revise the answer sheet. Is it clear? So this is the time management. ஒரு செக்ஷனுக்கும் நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்றதை நம்ம கைட்லைன் பண்ணி வச்சுக்கிட்டு டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சா ப்ராக்டிஸ் பண்ணாதான் நாம் அந்த குறிப்பிட்ட 3 மணி நேரத்தில் நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியுதா எக்ஸாமினேஷனை. அப்படி கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா நமக்கு எங்கே லேக் ஆகுதுன்றதை நம்ம என்ன பண்ணணும், நம்ம அனலைஸ் பண்ணணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அனலைஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா? அது போர்டு எக்ஸாம் மட்டும் கிடையாது. இப்போத்துலேருந்து நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது ஃபுல் பேப்பர் எக்ஸாம் எழுதும்போது ஒவ்வொரு செக்ஷனுக்கும் நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், எவ்வளோ டைம் நம்ம எடுத்துக்கிறோம், எதில் நமக்கு டைம் அதிகமாக ஆகுது, அந்த அதிகமாகிற டைம் ஏன் ஆகுது அப்படின்றதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி அடுத்து வர எக்ஸாமில் அதெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இது டைம் கைட்லைன் எல்லாமே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கொஸ்டின் பேப்பரோட ப்ளூ பிரிண்ட்டு, எந்தெந்த சாப்டருக்கு எவ்வளோ வெயிட்டேஜ், இதுவரையிலும் என்னென்ன கொஸ்டின் பேப்பரில் எவ்வளோ மார்க்கு கேட்டிருக்கிறாங்க, டைம் மேனேஜ்மெண்ட், இதை பற்றிலாம் பார்த்தோம் நாம். ஓகேங்களா? இந்த செஷனில் நம்ம இதை கன்க்ளூட் பண்ணிடுவோம். இதுக்கு அடுத்த செஷனில் நாம் ஒவ்வொரு சாப்டர்லேருந்து எந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்கிறாங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் என்னென்ன மாதிரி கேட்டிருக்கிறாங்க, நாம் எப்படி நம்மளை தயார் பண்ணி மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணலான்றதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நாம் அதுவரையும் உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.